وبركاته. I am here to recite a poem about kindness. I can choose to be kind each and every day. I can choose to be kind to everyone in every way. When I am kind to others, I make my world a little brighter. When I am kind to others, I make my heart a little lighter. So plant a seed of kindness and watch the world bloom. So plant a seed of kindness and we will chase away the gloom. Jazakallah. Let's welcome Zaina Hussain, Taiba Fiham, Dina Fairoz, Amina Hafir, Mariam Faiz, Rana Arshad, and Mariam Razni on stage to perform the interesting performance. Embrace the light of knowledge. The future of education is here. Assalamualaikum பெற்றோர்களே. Assalamualaikum பெற்றோர்களே. Assalamualaikum சகோதர சகோதரிகளே. இன்று நாங்கள் கூடியிருப்பது யாரை பற்றி சொல்வதற்காக என்று தெரியுமா சிஷ்யர்களே? தெரியாதே. உங்களுக்கு எங்களது இரண்டாவது கலிஃபா யார் என்று தெரியுமா சிஷ்யர்களே? இதைய நீங்களே சொல்லுங்கள் குருவே. எமது இரண்டாவது கலிஃபா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆவார். அப்படியா குருவே? என்று அறிந்து கொண்டோம் அல்லவா? அன்புள்ளம் கொண்டவர்களே கேளுங்கள். ஆமாம் கேளுங்கள். அன்புள்ளம் கொண்டவர்களே கேளுங்கள். ஆமாம் கேளுங்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் காலத்தில் போற்றி ஒன்று நடைபெற்றது. அது என்னவென்று தெரியுமா சிஷ்யர்களே? போட்டியா? வினாவிலே போட்டியா? பொதுவிலே போட்டியா குருவே? இவ்விரண்டும் இல்லையே. அப்படியானால் என்ன போட்டி குருவே? முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் காலத்தின் பின் கலிஃபாவாக வரக்கூடிய அழகான தெரிவு போட்டி நடைபெற்றது. யாரை தெரிவு செய்தார்கள் குருவே? ஆர்வமாக கேட்பவர்களே கேளுங்கள். ஆமாம் கேளுங்கள். ஆர்வமாக கேட்பவர்களே கேளுங்கள். ஆமாம் கேளுங்கள். எங்களது சஹாபாக்கள் எவ்வித தயக்கமும் இன்று நபி அவர்களின் பதவிக்கு அவரின் மகனாரான அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நியமித்தார்கள். லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹ். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் காலத்தில் அரபு காவலர்களும் ராணுவமும் முக்கிய இடத்தை வகித்தது. அது உங்களுக்கு தெரியுமா சிஷ்யர்களே? முக்கிய இடத்திலா குருவே? இன்னும் இரு சாதனைகள் இவருடைய காலத்தில் நடைபெற்றது. முதலாவதாக எமது நபி காலத்தில் பின் இஸ்லாம் பரவியதற்கு அன்னார் முக்கிய காரணம் புருஷராக விளங்கினார். அப்படியா குருவே? இரண்டாவதாக இவருடைய காலத்தில் தான் அரபு மொழி அரச மொழியாக
இது மட்டுமில்லாமல் இவரை பற்றி இன்னும் முக்கிய சாதனைகள் நிறைய உள்ளது. ஆனால் எங்களுக்கு வழங்கப்பட்ட நேரமோ போதாது. அல்லாவே, இன்னும் நிறைய இருக்கிறதா குருவே? ஆமாம், மற்ற நிகழ்ச்சிகளுக்கும் நேரம் கொடுக்க வேண்டாமா? ஆமாம், அதுவும் சரிதான் குருவே. சரி, இப்போது நாங்கள் விடை பெறுவோமா? கவலைத்தான், ஆனாலும் விடை பெறுவோம். ஜஸாக்குமுல்லாஹ் வஸலாம். Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuhu. I am here to tell a story about the proud rose. Let's begin. The proud rose. Once upon a time in a desert far away, there was a rose who was so proud of her beautiful looks. Her only complaint was growing next to an ugly cactus. Every day, the rose would insult and mock the cactus on his looks. All while the cactus remained quiet, all the other plants nearby tried to make the rose see sense. But she was too swayed by her own looks. One scorching summer, the desert became dry and there was no water left for the plants. The rose quickly began to wilt. Her beautiful petals dried up, losing their lush color. Looking to the cactus, she saw a sparrow dip his beak into the cactus to drink some water. So ashamed, Rose asked the cactus if she could have some water. The kind cactus readily agreed, helping them both through the tough summer as friends. The moral of the story: never judge anyone by the way they look. Jazakumullah khairan.